ஹாய், வெல்கம் பேக். இந்த வீடியோ ஒரு சின்ன ரைட் வீடியோ. இங்கேருந்து என் ஃப்ரெண்டோட ரிசப்ஷனுக்கு போகிறேன், திருப்பத்தூர். அப்புறம் அங்கேருந்து அடுத்த நாள் கரூர் போகிறேன். அது இன்னொரு கல்யாணம். ஸோ ரெண்டும் முடிச்சுட்டு நாளைக்கு ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆக போகிறேன். அப்ராக்ஸ் ஒரு 450 கிலோமீட்டர்ஸ் வரும். இப்போது நான் எங்கே இருக்கேன்னா குப்பனூர் தாண்டி இருக்கேன். ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டேன் சேலம்லேருந்து. சேலம் அவுட்டரில் இப்போ வந்துட்டேன். இது வந்து குப்பனூருங்கிறது ஏற்காடோட பேக் சைடு ஏறுறது. ஸோ திஸ் இஸ் ஏற்காடு. இதுதான் பேக் சைடு, ஏற்காடோட பேக் சைடு. ரோட்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது. இதோ இங்கேயே தெரியுதா, பேட்சாக இருக்குது. ஒரு பஸ்ஸுக்காரன் என்னை இந்த ரோட்டுக்கு கீழே தள்ளிட்டான். ஒரு மாதிரி உயிர் போகிற இது. ஸோ இதுதான் ரைடோட அப்டேட். எனக்கு இன்னும் ஒரு 2.5 hours இருக்கும் இங்கேருந்து திருப்பத்தூர் போகிறதுக்கு. 11 மணிக்கு ஸ்டார்ட் சொன்னான். மணி இப்போ 9-10 ஆகுது. எப்படியும் 12 மணிக்கு தான் போவேன் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் யா, நல்லா இருக்குல்ல இந்த வியூ. பைக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. இது என்ன எப்படி இருக்குது? லக்கேஜ் கம்மியாக எடுத்துகிட்டு வந்தாலே ட்ரை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அவ்வளோதான். ஓகே, அது கண்டினியூ. நான் முன்னாடி இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு சின்ன ஹைவே மாதிரி வரும், நான் அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். இல்லை இந்த ரோடு நல்லா இருந்தால் இதிலே கண்டினியூ பண்ணுறேன். இந்த பாய். ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே வந்திருக்கோம். ஆனால் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. அதுவும் இந்த முன்னாடி போகிற ஜைலும் இஷ்டத்துக்கு ஓட்டுறான். நான் உன்னை ஃபாலோ பண்ணி போகிறேன், குழியில் அசால்ட்டாக விட்டுட்டு போகிறான். எனக்கு வைசர் போட்டாலும் இந்த மரம் இருக்க ஷேடோவில் எனக்கு குழி எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. கேப் இதே மாதிரியே ஃபாரஸ்ட்குள்ளேயே போயிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். நான் ஆக்சுவலாக வேறு ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஒரு 4 மணி 5 மணிக்கு கிளம்பி தருமபுரி கிட்ட இருக்க போலுமலை ஃபோர்ட் அங்கே போகிட்டு அப்புறமா திருப்பத்தூர் வரலாம். ஸோ அங்கே தருமபுரி கிட்ட இருந்து வழி இருக்குது, பூச்சம்பள்ளி ஆர் சம்திங், ஏதோ ஒரு ஊர். நான் மேப் போடுறேன். ஸோ வா, அந்த பூச்சம்பள்ளி அங்கே போயிட்டு போலுமலை ஃபோர்ட் போயிட்டு பூச்சமலை வாட்டவர் அது அந்த வழியாக திருப்பத்தூர் போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் நான் எந்திரிச்சது லேட்டு. சரி எதுக்கு போயிட்டு அப்படின்ட்டு தான். அப்பா நல்ல ரோட்ஸ்ரா, இனிமேல் நல்ல ரோட்ஸ் வரும்னு நினைக்கிறோம். அதுதான் ஃபாரஸ்ட் ஏரியா முடிஞ்சிருச்சு. இனிமேல் வில்லேஜ் மாதிரி தான் வரும். பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் இருக்காது. நான் முன்னாடி போயிட்டு ஏதாவது இருந்தால் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. ரோட் பார்க்கவே நல்லா இருக்கு. ஹாய், இப்போது நான் வீட்டிலேருந்து கிளம்பி இதோட ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டேன். ஒரு 35 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஹைவேஸ் பிடிச்சேன். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. டைம் 9:40 ஆகுது. இன்னும் எனக்கு ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. போயிட்டே இருந்தால் இந்த வெயில் தெரிய மாட்டேங்குது. பட் நிறுத்தினா அப்படியே உள்ளெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருது.
இங்கேருந்து இன்னும் ஊத்தங்கரைக்கு 36 கிலோமீட்டர்ஸ். ஸோ அதை தாண்டி தான் போகணும். ஊத்தங்கரை அரூர்லாம் தாண்டி தான் போகணும். ஒரே ஹைவேஸ் தான். அரூருக்கு இன்னொரு 8 கிலோமீட்டர் இருக்குது. ஊத்தங்கரைக்கு 38 கிலோமீட்டர். இப்போது எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியல. ஏதோ ஒரு டவுன் தாண்டினேன், அதுக்கப்புறம் இந்த ரூட் வந்திருக்கு. இன்னும் திருப்பத்தூருக்கு ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. எப்படின்னு ஒரு ½ hour போயிடுவேன். 10:30 10:45 போயிடுவேன். இது வரைக்கும் நான் vlog எதுவும் பண்ணல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 minutes எதுவும் பண்ணல. 45 1 hour எதுவும் பண்ணல. ரோட்ஸ் நல்லா இருந்ததா, அதனால் அப்படியே வந்துட்டேன். நடுவில் அரூருக்குள்ளே பூந்து வந்தேன். அந்த ரோடு நல்லா இல்லை. டவுனுக்குள்ளே தான் பெருசாக எதுவும் நல்லா இல்லை. மற்றபடி அதை தாண்டிட்டோம்னா இந்த மாதிரி ஹைவேஸ் வந்துடுது, இந்த மாதிரி க்ரீனரி வந்துடுது, நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. அதனால் எனக்கு vlog பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு தாட்டே வரல. இப்போ ரிட்டனும் நான் இந்த வழியாக தான் வரப்போகிறேன்னு நினைக்கிறேன். அப்போ மைண்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த வழியாக வருவேனா இல்லை தருமபுரி போயிட்டு அப்படி ஹைவேஸில் வருவேனான்னு தெரியல. ஏன்னா ஒரே ரூட்டில் போயிட்டு அதே ரூட்டில் வர்றது ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். போகாத ரூட்டில் போகலாம் அப்படின்ட்டு தான். ஏன்னா அந்த பூச்சம்பள்ளி தருமபுரி அந்த ரோடு நான் ட்ரை பண்ணதில்லை. அதான் அது ட்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியா தெரில. அப்போது என் மைண்ட் செட் எப்படி இருக்குது, நான் என்னோட டயர்ட்னஸ் அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் எல்லாமே முடிவு பண்ணுவேன். இப்போ வரைக்கும் நான் ஒரு 95 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கேன். இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஹாய், த டைம் இஸ் 2:30. திருப்பத்தூர்லேருந்து கிளம்பிட்டேன். ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணேன், ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணேன், பிரியாணி முக்கியமாக பிரியாணி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ கிளம்பிட்டேன். அங்கே 2 மணிக்கு கிளம்புனா இங்கே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு எல்லாமே செட் பண்ணிட்டு இப்போ கிளம்பிட்டேன் 2:30. இங்கேருந்து நெக்ஸ்ட்டு நான் கரூர் போகிறேன். அங்கே ஒருத்தவங்களுக்கு கல்யாணம். ஸோ இங்கேருந்து கரூருக்கு ஒரு 200 கிலோமீட்டர்ஸ், 4 hours வருது. 2:30 மேபி 6:30 7 ஆகிடலாம்னு நினைக்கிறேன். ஹாய், இப்போது நான் எங்கே இருக்கேன்னா அரூர் தாண்டிட்டேன். இன்னும் சேலம்க்கு ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இந்த ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, ஈஸியாக க்ரூஸ் பண்ணலாம் 100 120ன்னு. ஸோ இதுதான் என்னோடய லக்கேஜ் செட்டப். விச் மீன்ஸ் லக்கேஜ்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் ட்ரெஸ்ஸு தான். பாய். அண்ட் I want to show you this. Just look at this. நல்லா இருக்குல்ல அந்த மலை. அங்கெல்லாம் தென்னை மரம், இங்கே வாழை மரம். இது என்னன்னே தெரியல. ஆனால் வெயில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவ்வளோதான், ஹைவேஸ் முடிஞ்சு. இனிமேல் ஃபுல்லாக 1 way தான். நல்லா இருக்குது 2 சைடும் மலை. See guys, இந்த மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். மலைக்கு நடுவில் தான் நம்ம போகணும். whether it is single way or highway, doesn't matter. ஓட்டு மழை பெஞ்சதுக்கு நல்லா மரம் வளர்ந்துருக்கு போல். நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அண்ட் ரோடும் நல்லா இருக்குது. வெயில் இப்போ குறைஞ்சிருச்சு. மணி 3:45 ஆகுதா, அதனால் வெயில் குறைஞ்சிருச்சு. லெஃப்ட்
ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் டிராஃபிக்காகவே தான் போகும். ஐ மீன் அந்த ஹைவேஸில் அந்த மாதிரி ஃப்ரீயாக வர முடியாது. அப்படியே ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போயிட்டே இருக்க வேண்டியதான். எனக்கு இதுதான் புரியல, இங்கெல்லாம் இவ்வளோ வருது, பட் ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா பெருசாக கூட்டமே இல்லை, ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். பட் பரவாயில்ல, எப்படியே இருக்கட்டும். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் சொன்னல ரோட் குழியாக இருக்கும்ட்டு. ஸோ இதுக்கு மேலே என்னால் 100லாம் போக முடியாது. 60, 80 தான். அதுக்குன்னு இவ்வளோ மோசமாக இருக்கணும்? இதுக்கெல்லாம் என் ரோடே போட மாட்டாங்களோ? பஸ் எல்லாரும் அடிச்சுட்டு போகிறோம். ஒத்தி மண்ணு பறக்குது. சில்லுன்னு இருக்கு. க்ளவுஸ்குள்ளெல்லாம் சில்லுன்னு இருக்கு. இப்போ லாரிக்கு வந்து கிடக்கு. போச்சுரா 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 போச்சுரா. லாரிக்கு வந்து கிடக்கு. இப்போ விழுந்தது. அப்புறம் இப்போ விழுந்ததா இருக்காது. இது என்ன? 1 2 3 4 5 6 6. காய்ஸ், இப்போ நான் ராசிபுரம் பக்கம் வந்துட்டேன். இது வரைக்கும் நான் வீட்டிலேருந்து திருப்பத்தூர் போயிட்டு திரும்ப சேலம் வந்து இப்போ ராசிபுரம் வரைக்கும் 260 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். இன்னும் ஒரு கரூருக்கு இன்னும் ஒரு மேபி ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருக்கான், அவனை கூட்டிகிட்டு இப்போ போயிட்டுருக்கேன். நாங்கள் 2 பேர் போகிறோம். இங்கேருந்து ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் போகணும். ஸோ நாங்கள் போயிட்டு நல்லா அப்டேட் யூ. ஓகே, நான் நாளைக்கு போகும்போது ரிட்டர்ன் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பாய்.